பண்ணலான்னு இருக்கேன். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து 1 கிலோ ப்ரான், அதாவது க்ளீன் பண்ணி எடுத்தோடனே 1 கிலோ வந்து ஒரு 3/4 கிலோ மாறிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகா பொடியும், அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், உப்பு எல்லாம் லைட்டாக போட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சு ஒரு நேரமாக ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ப்ரான் சுக்காவை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் சூடாகிட்டோம். இதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு. பேன் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த எண்ணெய். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுருவோம். லைட்டாக கிளறி விட்டுறலாம். அப்புறம் பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பச்சை மிளகா போட்டோடனே அது படபடன்னு வெடிக்குது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். சிம்மில் வச்சிடலாம் ஸ்டவ்வை எப்போவுமே. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். எப்போவுமே எந்த ஒரு குழம்பு நம்ம செய்கிற மாதிரி இருந்தாலும், எந்த ஃப்ரையாக இருந்தாலும் ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். ஆனியன் வந்து முழுசாக பச்சையெல்லாம் இருக்கவே கூடாது, நல்லா இருக்காது. நல்லா வதக்கி விட்ருவோம் ஆனியனை. இப்போ வந்து ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 தக்காளி அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 1/2 தக்காளி இல்லை, ஒரு சின்ன தக்காளி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்ருவோம். எப்போவுமே தக்காளி போட்டு அந்த கையோட மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். இதையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக. இப்போ கொஞ்சமாக போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போடுறப்ப தக்காளியும் சீக்கிரம் வதங்கி வந்துடும் நமக்கு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது போதும். ஆல்ரெடி நம்ம வந்து அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி வேறு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மிளகு பொடி வேறு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு காரம் போதும். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு காரமோ அதுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது, ஏற்றிக்கிறது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ப்ரான், பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம இதே மாதிரி மசாலா போட்டு ஊற வைக்கிறப்ப ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாகவே ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுரும். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப தேவையே கிடையாது. ஏன்னா இறாலேயே நல்லா தண்ணி வரும். ஸோ நம்ம கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருவோம். தண்ணி இல்லைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வைக்கலாம். நமக்கு தெரியும் இல்லையா வேகிற அளவுக்கு மூடி வச்சிடலாம். இது நல்லா கலந்து வந்துருச்சு. ஸோ நம்ம மூடி வச்சுருவோம். இது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ பார்ப்போம் நம்ம. ஓகே, எல்லாம் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு பாருங்கள் எவ்வளோ தண்ணி, எவ்வளோ லைட்டாக தான் ஊற்றினேன், அதுலேயே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி அப்படி கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு பொடி. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கம்மியாக போகுதுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். நான் மிளகுலாம் சேர்த்து நல்லா காரசாரமாக இருக்கும்போது தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்குவோம். அதோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக. அந்த லாஸ்ட் டைமில் கொஞ்சம் அந்த தேங்காய் எண்ணெய்லாம் ஆட் பண்ணி நம்ம மூடி வைக்கிறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாம் போட்டு ஒரு கிளறிட்டு திருப்பி நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் போதும். வேணால் நம்ம எடுத்து பார்ப்போம் இல்லையா அப்படி திக்காக நமக்கு எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு. நான் இது நல்லாவே பிரட்டி எடுத்துகிட்டு போகிறேன். உப்பு பார்த்துக்கலாம் கொஞ்சம். உப்பு வந்து கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ உப்பு போட வேண்டாம், நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு இருக்குது.
இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுருவோம். எடுத்து பார்க்கலாம். வத்திடுச்சுன்னா ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாம் வற்றி நல்லா ஜம்முன்னு எப்படி வந்திருக்கு பாருங்களேன். சூப்பராக வந்துருச்சு. ஸோ அந்த மசாலா அந்த ப்ரான் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு. இதை எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சூப்பரான சைட் டிஷ் இது. ஸோ நம்மளுடைய ப்ரான் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரான் சுக்கா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. எங்கள் அம்மா வாங்கம்மா டேஸ்ட் பண்ணி. சூப்பர்மா, நல்லா வந்திருக்கு ப்ரான் சுக்கா ஃப்ரை. இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye.